Hi dear students, இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா BitSat எக்ஸாம்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரியான வீடியோ கண்டென்ட் வந்து நம்மளோட யூடியூப் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க, ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ BitSat, ஓகே, BitSat அப்படின்னா பார்த்தீங்கன்னா BITSAT. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் டெஸ்ட். வந்து யார் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிர்லா குரூப் ஆஃப் எஜுகேஷன்ஸ். அவங்க தான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் வந்து பண்றாங்க. இது இஸ் ஃபார் த ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? எப்படி MIT VIT எல்லாம் இருக்கோ IIT மாதிரி இவங்களும் வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த கோர்சஸ் வந்து நீங்க வந்து உள்ள போகலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா BE படிக்கலாம், ஃபார்மசிஸ் வந்து படிக்கலாம், தென் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கக்கூடிய டிகிரிஸ் வந்து நம்ம வந்து போக முடியும். இப்போ BE வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல EEE படிக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், ECE வந்து படிக்கலாம். ஸோ இதே மாதிரியான கோர்சஸ் வந்து இவங்க வந்து ஆஃபர்ஸ் வந்து பண்றாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா +2 வந்து பாஸ் பண்ணி இருக்கணும். ஆஃப்டர் தட் மினிமமா வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல டோட்டலா எவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 75% வந்து மூணுத்தையும் நம்ம கட் ஆஃப் வந்து இருக்கணும். அப்ப சிங்கிள் சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து 65% வந்து இருக்கணும். அதாவது நீங்க +2 மார்க்ல பிசிக்ஸ்ல 65 above, கெமிஸ்ட்ரி அண்ட் தென் மேத்ஸ், அப்போ ஒவ்வொரு ஈச் சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 65 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் ஆன்லைன் மோடு 3 hours வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 130 MCQs வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எவ்வளோ மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் வந்து 30 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து 30 மார்க்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் வந்து 40 மார்க்ஸ், இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தென் 30 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்னொன்னுக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ்க்கும் இருக்கு. நெகட்டிவ்க்கு பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவ்க்கு வந்து மைனஸ் மார்க்ஸ் வந்து போகும். ஆஃப்டர் தட் இந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 times வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு, டிசம்பரோட முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் செக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஓப்பனிங் டேட் வந்து எப்போ ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா April 20. ஓகே, அதுல இருந்து ஓப்பன் ஆகுது. எண்டு வந்து எப்போ முடியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா May மாசம் 2ஆம் தேதியோட இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து முடிஞ்சிடுது. ஓகே, ஆஃப்டர் தட் இந்த எக்ஸாம்ஸ் டேட் வந்து இதுக்கு எப்போ டென்டேட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் செக்ஷன்ஸ்க்கு வந்து என்ன நம்ம செகண்ட் செக்ஷன்ஸ் பற்றி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ செகண்ட் செக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம் டேட் டென்டேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May month 24ல இருந்து 26, அதாவது இந்த 3 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அவங்களுடைய வெப்சைட்ஸ்குள்ளே இல்லை BitSat இந்த